எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கொள்ளை பயன்படுத்தி ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுதான் கொள்ளு. இந்த கொள்ளுக்கு ஒரு பழமொழி உண்டு. இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுப்பா. அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கா, அவங்க வெயிட் போடணும் அப்படின்னா இந்த எள்ளை வறுத்துட்டு அதை எள்ளு பொடி சாதம் பண்ணலாம். இல்லைன்னா எள்ளை வறுத்துட்டு அதோட வெல்லத்தை கலந்துட்டு எள்ளு உருண்டையாக பண்ணி சாப்பிட்டா உடம்பு இளைக்கும். ஆனால் இந்த கொள்ளை நம்ம அன்றாட உணவில் வாரத்துக்கு 2 முறையாவது இல்லை 3 முறையாவது பயன்படுத்தின்னு வரும்போது படிப்படியாக நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த கொள்ளை பயன்படுத்தி நாம் எப்படி ஒரு பொடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன கப்பில் கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கொள்ளுக்கு தேவையான வரமிளகா 2 வரமிளகா, அப்புறம் ஒரு 8லேருந்து 10 மிளகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பூண்டை உரித்து பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். இந்த கொள்ளை வெறும் சட்டியில் இந்த கொள்ளு, மிளகா, மிளகு 3த்தையும் வெறும் சட்டியில் எண்ணெயே ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தீயை விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுக்கும் போதே இது படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். உடனே இன்னொரு தட்டில் இதை 3த்தையும் வறுத்து கொட்டின்றிருக்கோம். ஆறினோடனே இந்த 3த்தையும் வறுத்த கொள்ளு, மிளகா, மிளகு 3த்தையும் இந்த உப்பையும், இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துட்டுருக்கேன், இதையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருங்கோ. நைஸாக அரைச்சி எடுத்துட்டோமா, இதை பாருங்கோ, நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இந்த திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டை தோலை உரிச்சு விட்டு திருத்தி வச்சுருக்கோம். இந்த பூண்டை இதோட கலந்துட வேண்டியது. இந்த பூண்டை இதோட கலந்து, எதுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோன்னா, பொதுவாக வாய்வு உள்ளவாலாம் இந்த பூண்டு சேர்த்துட்டோம்னா வாய்வு எல்லாத்தையும் களைச்சி விட்டுடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பொடியோடு இந்த பூண்டை சேர்த்து வச்சிட்டோம்னா இதை சுடுற சாத்தில் நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டுண்டு, இல்லை இதை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் வேண்டான்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டும் போகிறோன்னா நல்லெண்ணெய் விட்டுண்டு சுடுற சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இதை நான் சேர்த்துக்கணும். டெய்லி இதை சேர்த்துட்டோம்னா ஓவர் ஹீட்டு. அதனால் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் இதை சுடுற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டே வரும்போது படிப்படியாக நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். எக்ஸஸ் ஃபேட் அக்யூமுலேட் ஆகிருந்ததுன்னா ஸ்கின்னில் அதுவும் ரெடியூஸ் ஆகும். இதிலையே கொள்ளு தொகையல் எப்படி பண்ணணுன்னா, இதே தான் இன்க்ரீடியண்ட்டு. இதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டுண்டு கெட்டியமாக அரைச்சி வச்சுட்டோம்னா அது கொள்ளு தொகையல். தண்ணி விடாமல் இதை பொடி பண்ணினோம்னா இது கொள்ளு பொடி. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.